ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எட்டிங் தமிழன். நான் உங்கள் முத்துகிருஷ்ணன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ, இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்க்குற மாதிரி ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்கு பயன்படுத்தின எல்லாத்தோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணும்னா போய் செக் பண்ணி பார்த்துங்க. அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வாங்க இதை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் கிரியேட் ஆகும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 3 ஆப்ஷன் வரும். அதில் வந்து ஆளுங்கிறத கொடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ இந்த வீடியோ க்ரியேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட கைன்மாஸ்டரில் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணணும். அது பேசிக் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நீங்கள் இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி 1.1ங்கிறத கிளிக் பண்ணிங்க. நீங்கள் 1.1 தான் எடிட் பண்ண போகிறோம். ஸோ 1.1 கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா எடிட்டிங் பேஜுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடும். இதில் பார்த்தீங்கன்னா டாப்பில் மீடியா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இது மூவாக இருக்கும். இதை எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை ஃபஸ்ட்டாக ட்ராக் பண்ணி விட்ருங்க. அது ரொம்ப முக்கியம். அடுத்து இந்த இமேஜ் ஒரு வாட்டி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த கட் ஆப்ஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரேம் ஐக்கான் மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு ரெட் கலரில் தெரியும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஆப்ஷனை வந்து கொடுத்துருங்க. ஈக்குவல் ஆப்ஷனை கொடுத்துட்டு இந்த 2 விரலில் நீங்கள் வந்து அந்த ப்ராஜெக்ட் ஏரியாவில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிங்க. ஸோ எனக்கு வந்து போதும், நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா டிக் பண்ணிடுங்க. ஸோ அப்போ அதே கிளிக் பண்ணி நான் பார்த்தீங்கன்னா ஒரு 20 செகண்டுக்கு ட்ராக் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எத்தனை செகண்ட் வருமோ நீங்கள் அத்தனை செகண்டுக்கு வந்து ட்ராக் பண்ணிவிட்டு அப்படியே கலர் ஃபில்டர் வந்து போயிருங்க. கலர் ஃபில்டரில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் வந்து சூஸ் பண்ணிடுங்க. சூஸ் பண்ணிவிட்டு வெக்னைட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து எனேபிள் பண்ணி விட்டுட்டு டிக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ லேயர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி மீடியா அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கலர் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இந்த கலர் இமேஜ் ஆட் பண்ணியிருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணி நான் வந்து இந்த மூலையில் வச்சுக்கிறேன். ஸோ எப்போதுமே நான் சொல்லுவேன், வீடியோ லேயர் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வீடியோ லேயரை வந்து ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து இன்னும் அழகாக இருக்கும். ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோக்கு தகுந்த மாதிரி வந்து ட்ராக் பண்ணி விட்ருங்க. ட்ராக் பண்ணிவிட்டு ஓவரால் அனிமேஷன் ஒரு அனிமேஷன் இருக்கும். அதை வந்து போய்க்கிங்க. போயிட்டு பல்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். பல்ஸை வந்து கொடுத்துட்டு டிக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ லேயர் அதை கிளிக் பண்ணி மீடியா அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு நான் கலர் இமேஜ் வந்து ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் நான் கொடுத்துருக்க இமேஜை ஆட் பண்ணுறதுனால இருந்தாலும் சரி, ஸோ இல்லை நீங்கள் வேறு இமேஜ் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இந்த இமேஜ் பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா பிளெண்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இமேஜில் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா அந்த பிளெண்டிங்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஸ்க்ரீனை கொடுத்துட்டு அப்படியே வெளியே வந்துடுங்க. வெளியே வந்தோடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர் டிம்மான மாதிரி தெரியும். இந்த கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு போய்ட்டு ஃபுல்லுங்கிறத கொடுங்க. ஃபுல்லை கொடுத்துட்டு இதையும் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவுக்கு தகுந்த மாதிரி வந்து ட்ராக் பண்ணி விட்ருங்க. ட்ராக் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வந்துட்டு இதை பார்த்தீங்கன்னா நான் ஒரு சின்னோண்டு ஒரு சைஸுக்கு ஜூமை டிக்ரீஸ் பண்ணி நான் வந்து இங்கே வச்சுக்கிறேன். இங்கே வச்சுட்டு பார்த்தீங்கன்னா டிக் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லேயர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை இப்போ கிளிக் பண்ணி மீடியா அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ லேயர் வந்து ஒன்று ஆட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வீடியோ லேயர் வந்து எங்கே வச்சுருக்கீங்களோ அங்கே போய் எடுத்துக்கங்க. நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா வீடியோ லேயர் வந்து ஆட் பண்ணியாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 16.9 லேயர். இது எப்படி 1.1க்கு மாற்றுறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், பாக்ஸ் மாதிரி. அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபுல்லுங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அப்படியே வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு பிளெண்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த பிளெண்டிங்கை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனுங்கிறத வந்து கிளிக் பண்ணிவிட்டு டிக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ லேயர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி மீடியா அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிங்க. ஸோ இப்போ வந்து பார்டர் இமேஜ் வந்து ஒன்று ஆட் பண்ணலாம். ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவுக்கு தகுந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து ட்ராக் பண்ணி விட்ருங்க. ட்ராக் பண்ணிவிட்டு இந்த ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் போய்க்கிங்க. பாக்ஸ் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஃபுல்லுங்கிறத வந்து கொடுங்க. கொடுத்துட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா பிளெண்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதில் வந்து ஸ்க்ரீனுங்கிறத கொடுத்திங்கன்னா அந்த பிளாக் கலர் வந்து ரிமூவ் ஆயிடும். ஸோ இப்போ அவ்வளோதான், நம்ம எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அது ப்ளே ஆகாது. நான் அந்த வீடியோவை வந்து ப்ளே பண்ணி விட்டுறேன். ஸோ இந்த வீடியோவுக்கு எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஷேர் பண்ணி விட்ருங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.